வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னுடைய மே மந்த் கேலண்டருக்காக ஒரு தீம் ட்ரா பண்ணலான்னு இருக்கேன். என்னன்னா டூ ஆர் டை அப்படின்ற ஒரு தீம். ஏன்னா இந்த பீரியட் ஆஃப் மை லைஃப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட்ஸ் பிகாஸ் நான் ஒரு ட்ரை எடுக்கிறேன். அதில் நான் பாஸ் ஆகிட்டா என் ஃபேமிலி எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. லைக் ஹாப்பினா இருக்கிற கஷ்டம் எல்லாம் போயிடும். பட் ஃபெயில் ஆகிட்டா தி ஸ்ட்ரகிள் கண்டினியூஸ். அண்ட் ஈவன் தோ இந்த ப்ரெசண்ட் சுச்சுவேஷனில் எங்கள் வீட்டில் நிறைய கஷ்டம் இருந்தாலும் என் பேரண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நீ போய் உன்னுடைய லைஃப் கெரியரை பாரு அப்படின்னு. ஸோ நாளைக்குன்னு தள்ளி போடாமல் இப்போவே அந்த வேலை என்னவோ பாரு, இல்லைன்னா அப்புறம் நீ அதை மிஸ் பண்ணிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதை கேட்கும் போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. லெட்ஸ் கெட் இன் டு தி ஸ்டோரி. கதையோடைய ஆரம்பத்தில் ஒரு வயசானவர் ஒரு ஜன்னல் ஓரத்தில் உக்காந்துட்ருக்காரு. அவர் ஒரு ரிட்டையர்டு ப்ரொஃபஸர். அண்ட் அவர் கையில் ஒரு புக்கு கிடைக்குது. அந்த புக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பேஜஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் எழுதியிருக்கான். அவன் வளர்ந்துட்ட பிறகு சூப்பர்மேன் ஆக போகிறானாமா. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போக போக அவன் வளர்ந்துட்டோன்னே டாக்டர் ஆக போகிறேன்னு எழுதியிருக்கான். இன்னும் முன்னாடி போக போக ஒரு ஓல்டு பக்கெட் லிஸ்ட் இருந்தது. அந்த பக்கெட் லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்னா, நான் வளர்ந்துட்ட பிறகு இந்த உலகத்தை சுற்றி பார்ப்பேன், நான் பெரிய எழுத்தாளர் ஆகுவேன், நான் கிரிக்கெட் துறையில் பெருசாக சாதிப்பேன் அப்படின்னு எழுதியிருக்கு. இது எல்லாமே படிக்க 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 அந்த பெரியவர் ரொம்ப சோகமாயிட்டார். அவர் அறியாமலே அவர் கண்ணிலிருந்து கண்ணீராக போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அவருடைய புக் தான். ஆனால் இதெல்லாம் எப்போ எழுதுனன்றதே அவருக்கு ஞாபகமே இல்லை. வாழ்க்கை என்னும் பயணத்தில் அவருடைய இஷ்டமான வாழ்க்கையை அவர் தொலைச்சிட்டாரு. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், லோன்ஸ், ஃபேமிலி, கிட்ஸ், இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு இருந்தவர் அவருக்கு இஷ்டமான வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கிறதே மறந்துட்டார். அது சாதிக்கணும்னு இப்போ நினச்சாலும் அவரால் முடியாது. ஏன்னா வயசானதால் அவரால் ரொம்ப தூரம் நடக்க முடியாது, அதனால் ட்ராவல் பண்ண முடியாது. அவரால் ரொம்ப நேரம் உக்காந்துக்கிட்டே எழுத முடியல, அதனால் அவரால் எழுத்தாளர் ஆக முடியாது. கிரிக்கெட் சொல்லவே வேண்டாம், அவர் உடம்புல அவ்வளோ எனர்ஜி இல்லை, அதனால் அதுவும் அவரால் முடியாது. இப்படி அவர் சோகமாக அவருடைய ரூமை விட்டு வெளியே வந்தார். அவருடைய பேத்தியை பார்த்தாரு. அவங்களுடைய பேத்தி இப்போ தான் நடக்க கற்றுக்குறாங்க. அவங்க கீழே விழுறாங்க, எழுதுக்கிறாங்க, நடக்கிறாங்க, மறுபடியும் கீழே விழுந்துடுறாங்க. ஆனாலும் எழுதுக்கிட்டு நடக்க முயற்சி பண்ணுறாங்க. இதை பார்த்த பிறகு அவருக்கு தோணுது, நம்ம ஏன் முயற்சி பண்ணாமலே நம்மளோட தோல்வி ஒத்துக்கிறோம், ஒரு வாட்டி முயற்சி பண்ணி தான் பார்க்கலாமேன்னு. அப்புறம் அவருடைய பக்கெட் லிஸ்ட்டை எடுத்து மறுபடியும் எழுத ஆரம்பிக்கிறாரு. அவரால் கிரிக்கெட் ஆட முடியாது, அதனால் அதை விட்டுடுறாரு. அவரால் உலகத்தை சுற்றி பார்க்க முடியாது, அதனால் அதையும் விட்டுடுறாரு. ஆனால் எழுத்தாளர்ன்றது நடக்கக்கூடிய விஷயம் தானே, அதுக்கு ஒரு முயற்சியை தராரு. ஸோ டைம் யாருக்காகவும் காத்துட்ருக்காது. முடிஞ்சால் முயற்சி செய், முடியாவிட்டால் பயிற்சி செய். அண்ட் இதோடு என்னுடைய கதை முடியுது. திஸ் இஸ் மை குட்டி ஸ்டோரி.